இங்கே ஒருத்தன் இந்த மரத்தை வெட்டி சாய்ச்சிக்கிட்டு வரான். ஆனால் இந்த மரம் வளர, இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைய, இந்த இடத்துல நிலச்சி நிற்க எவ்வளோ துன்பம், எவ்வளோ துயரங்களை அனுபவிச்சிருக்கும் தெரியுமா? எத்தனை புயல்களை சந்திச்சிருக்கோம், எத்தனை மழையை சந்திச்சிருக்கோம், எத்தனை வெயிலை சந்திச்சிருக்கோம். பல கஷ்டங்களை அனுபவிச்சு தான் இது ஒரு இடத்துல இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சு நிற்கிது. பல பேருக்கு நிழலை கொடுத்துருக்கோம், பல பறவைகளை கூடு கட்டி வாழ அடைக்கலம் கொடுத்துருக்கோம், பல பறவைகளுடைய வம்சங்களை உருவாக்க இந்த மரம் மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்கும். பல ஜீவனங்களுக்கு பசியை போக்க பழங்களை தந்திருக்கும். இப்படி பல வரலாறை படைத்த இந்த மரத்தை ஒருத்தன் ஒரு சின்ன வெட்டுக்கத்தியால் இதோடைய வரலாறையே அழிக்கிறான். இதே போல தாங்க மனிதன் வாழ்க்கையிலையும் ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு, அது குடும்பமாக இருந்தாலும் சரி, செய்கிற வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு தொழில் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, பல துன்பம் துயரங்களை அனுபவித்து அவன் உருவாக்கி நிலச்சி நின்று இருப்பான். அதை எவனோ ஒருத்தன் வருவான், அது ஏதோ ஒரு காரணத்தை வச்சு அதை கெடுத்துட்டு போய்கிட்டே இருப்பான். பாதிக்கப்பட்டவன் அந்த மனுஷனாக இருப்பான். தேங்க்யூ.